விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏகனாபுரம் மக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், ஏகனாபுரம் மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். ஏன் இந்த கூட்டம் நடைபெறவில்லை? என்ன சொல்றாங்க ஏகனாபுரம் மக்கள்? பூங்குழலி, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலைய திட்டம் அறிவித்த நாளிலிருந்தே ஏகனாபுரம் மக்கள் 705 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மொட்டையடிக்கும் போராட்டம், சாலை மறியல் போராட்டம், அதாவது அந்த ஏகனாபுரம் ஊரில் திருவுடவு ஏந்தி போராட்டம், பல்வேறு கட்ட போராட்டங்களை இவர்கள் முன்னிறுத்தி நடத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஊரில் ஒரு மையப்பகுதியில் ஒன்று திரண்டு இரவு நேரத்தில் பெண்கள், ஆண்கள் அனைவருமே தினம் தினம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக சமீப காலத்துக்கு முன்பு இவர்கள் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஏகனாபுரம் ஊர் மக்களுக்கு தஞ்சமடைய, அதாவது அந்த பகுதியில் வசிப்பதற்காக எங்களுக்கு இடம் வேண்டும் கேட்டு இவர்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்காலிகமாக சில காரணங்களுக்காக அந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் மட்டும் 58 ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஏகனாபுரம் ஊராட்சியில் மட்டும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறாதனால இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி, ஏகனாபுரம் போராட்டக்காரர்களும் சரி, இவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்மளுடன் பேசுவதற்காக போராட்டக்காரர் சுப்பிரமணியம் இருக்கிறார். எதற்காக திடீர்னு அப்பப்போ விதவிதமான போராட்டம் நீங்க நடத்திட்டு வரீங்க? என்னதான் சொல்றாங்க? நீங்க அரசு கிட்ட பேச முயற்சிங்களா? மாவட்ட நிர்வாகத்தை கேட்டீங்களா? என்ன சொல்றாங்க சார்? இப்ப கூட நாங்க இந்த ஆந்திராவை நோக்கிய அகதிகளாக போகக்கூடிய அந்த போராட்டத்தை அறிவிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூப்பிட்டாங்க, பேசினாங்க. மிக மரியாதைக்குரிய உதயநிதி அமைச்சர் ஐயா அவர்களை நாங்கள் சந்திக்கணும்னு கேட்டோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த சூழல் சரியில்லை, ஏன்னா கள்ளக்குறிச்சி மேட்ரு, அதனால் தமிழக அரசினுடைய அசாதாரண சூழல் நிலவுது, இந்த நேரத்தில் எங்களால் ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு மேலும் நம்ம நெருக்கடி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற போராட்ட குழு ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம போராட்டத்தை பல்வேறு வடிவங்கள் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் காலம் இருக்குது, நம்ம நடத்தலாங்கிற அடிப்படையில் அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சோம். இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி தமிழக அளவில் அத்தனை கிராமங்கள்லையும் இன்றைக்கி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் ஒன்றியத்தில் 58 வில்லேஜில் பஞ்சாயத்து இருக்குது. அந்த 58 பஞ்சாயத்தில் 57 பஞ்சாயத்தில் நடைபெறுகிறது. ஆனால் ஏகனாபுரம் கிராமத்தில் இங்கு புறக்கணிக்கப்படுகிறது. இத்தனை நாளாக கிராம சபையை நாங்கள் தான் போராட்ட குழு ஒரு 7 முறை பரந்தூர் பசுமை திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி மாநில அரசை கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு நாங்கள் அந்த தீர்மானங்களை எழுதியிருந்தோம், புறக்கணித்து எழுதியிருந்தோம், எதிர்த்து எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 முறை கிராம சபையை புறக்கணித்தோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிலையாக இருக்குது. தமிழ்நாடு அரசே இந்த ஏகனாபுரம் கிராமத்தை புறக்கணிக்குது, கிராம சபை நடத்தாமல் புறக்கணிக்குது. இது இன்னும் கூடிய வரைவில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வலுப்படுத்தி இந்த ஏகனாபுரம் கிராமத்தை ஜீவோ விழுந்து எடுத்துருவாங்களோ, இல்லை அந்த கிராமத்தை அவங்களே அதிகாரிகள், அதாவது மரியாதைக்குரிய முதல்வர்கள் உத்தரவிடுறாரோ இல்லையோ, ஆளுங்கட்சியினுடைய அரசு தரப்பு உத்தரவிடுதோ இல்லையோ, இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களை கடுமையாக இந்த கிராமத்தை அழிக்க பார்க்குறாங்க. எந்த விதமான நலத்திட்டங்கள் இல்லை, எந்த விதமான எங்களுடைய கவனங்கள் இந்த கிராமத்தின் மீதான கவனம் போயிடுச்சு. எந்த விதமான இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நடக்கக்கூடிய கிராம சபை 57 கிராமங்கள் நடந்தாலும் கூட இந்த ஏகனாபுரத்தை வேணுனே அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி இந்த கிராமத்தை புறக்கணிக்கிறாங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் விதமா, போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமா வருகின்ற 3ஆம் தேதி புதன்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அந்த வளாகத்தில் பரந்தூர் பசுமை விமான திட்ட போராட்ட குழு சார்ந்த நிர்வாகிகள் ஒரு 20 பேர் தொடர் உண்ணாவிரதத்தை நாங்கள் இருக்கலாம்ன்றது முடிவெடுத்திருக்கோம். நன்றி ஐயா. இது குறித்து சம்பந்தப்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் பிடிஓ அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அனைத்து ஊராட்சிகளுமே கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.